அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ரமதான் மாதத்தில் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு புனிதமான மாதத்தில் நம்மளுடைய அமல்கள் அதிகமாக செய்யணும். ஸோ இந்த மாதத்தில் எங்களோட ஸ்டார்டிங் எந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் இந்த மாதத்தோட செலிப்ரேஷன் எங்கள் ஊரில் வேறு மாதிரி பண்ணுவோம். ஸோ அதையும் இந்த விலாகில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிஜோஸ் டைரி. இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ரமதானோட ஃபர்ஸ்ட் நோம்புக்கு 2 நாள் முன்னாடி எடுத்த விலாகு. ஸோ நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலுமே அந்த நோம்போட நெருக்கம் வரும்போது தான் நான் அந்த பில்லோ கவர் பெட்ஷீட் எல்லாமே வாஷ் பண்ணுவேன். ஸோ அந்த நாள் அன்னைக்குன்னு நம்ம நியூவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருப்பேன். ஸோ அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக மறுபடியும் மோப் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா ஏற்கனவே 1 வீக் முன்னாடி நம்ம வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கழுவியாச்சு. இருந்தாலுமே மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ணி அதை ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்னு பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா இன்னும் எனக்கு வேலை இருந்துச்சு. அதனால் மருதாணி வந்து அம்மா வீட்டிலேருந்து அரைச்சி கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ ஃபைஹா பேபிக்கு அவங்க டேடி வந்து மருதாணி விட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு லைட் செட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப நாள் அப்படின்றத விட ஒரு 2-3 இயர்ஸாகவே இந்த ஆசை இருக்குது. ஆனால் நம்ம நார்மலாக ஆன்லைனில் வாங்கி ஆர்டர் பண்ணுறதை விட நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தது மாதிரி ஒரு விஷயம் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது அது இன்னும் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து அது மூலமாகவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரமதானுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு அப்படியே அழகாக டெக்கரேஷன் பண்ணுவாங்க, லைட் செட்டிங் எல்லாமே வச்சு. ஸோ என்னோட மைண்ட் தாட் என்ன அப்படின்னா நம்ம சொந்த வீடு கட்டி அந்த மாதிரி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இவ்வளோ நாளாக இருந்தேன். சரி ஓகே, இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு கட்டி சூப்பராக செலிப்ரேட் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாம் இருக்கக்கூடிய வீடு ரெண்டல் ஹவுஸாக இருந்தாலுமே நாம் இருக்கக்கூடிய வீடு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான வீடாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோ பட்ஜெட்டில், அதாவது ஓனாகவே நம்ம க்ரியேட் பண்ணி சூப்பராக லைட் செட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஃபைனலி பாட்டிலில் ஃபுல்லாக அந்த சீடியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒட்டி வச்சுட்டு உள்ளே வந்து அந்த சீரியல் லைட்டை உள்ளே இன்செர்ட் பண்ணி எரிய விடும்போது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். ஏதோ ஒரு புதுசான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எனர்ஜியோட நம்மளோட ரமலானை நம்ம மனசார வெல்கம் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக சூப்பரான ஒரு லைட் செட்டிங் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ ஏதோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். புதுசாக அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு மருதாணி விட்டுட்டேன். அண்ட் இன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணுற வேலை தான். கம்ப்ளீட்டாக மோப் போட்டு நீட்டாக இருந்துச்சு. என்ன தான் நம்ம நீட் பண்ணாலுமே மருதாணி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டைல்ஸில் ஃபுல்லாக ஒட்டிடும். அதை ஃபுல்லாக நானும் ஃபைஹா பேபி சேர்ந்து உட்காந்து சுரண்டிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி எல்லாமே முடிச்சுட்டு அதை ஃபுல்லாக கூட்டி அள்ளிட்டு திரும்ப மறுபடியும் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்க போகணும். ஸோ காலையில் எந்திரிக்கும் போது அதிகமான வேலை இருக்கும். அதனால எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது தலை நோம்புக்கு ஒரு நாள் முன்னாடி எங்கள் ஊரில் வந்து தலைப்பிறை அப்படின்னு நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம். அதாவது நோம்பு பெருநாள் அன்றைக்கின்னு எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவோமோ அதில் பாதி அளவு இந்த நாளுக்கு நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு லைட்டாக க்ளீன் பண்ண ஐட்டம் எல்லாத்தையுமே கரெக்டாக அதோட இடத்துல அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கிச்சன் உள்ளே போயிட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் கண்டிப்பாக சமையல் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கணும். அதனால் இன்றைக்கி கீ ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பீஃபை வந்து கிரேவியாக பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் பீஃப் கிரேவிக்கு வந்து தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து நம்ம பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலி எல்லாமே ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் பீஃப்மே கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ எப்போவுமே 2 சமையல் பண்ணணும் அப்படின்னா 2யுமே ஒரே நேரத்தில் ஸ்டவ் அடுப்பில் வச்சுட்டு ஒரே நேரத்தில் நான் தாளித்து விட்டுருவேன். இது மூலமாக டைமும் எனக்கு வந்து சேவ் ஆகும். அண்ட் எந்த சமையல் பண்ணுறதா இருந்தாலுமே வெங்காயம் தக்காளி சேர்த்த கையோட அதுக்கு தேவையான அளவு உப்புக்கள் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துடுவேன். ஸோ எவ்வளோ உப்பு அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த ரேஷியோவில் கரெக்டாக நான் சேர்த்துடுவேன். பீஃப் கிரேவிக்கு இன்னொரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ தக்காளி பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரே நேரத்தில் 2 சமையல் பண்ணுறதுனால டீட்டெயிலாக எதையுமே நான் காட்டலை, ஜஸ்ட் அந்த கிளிப்ஸை மட்டும் காட்டிக்கிறேன்.
அண்ட் கீ ரைஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சமாக பசும்பால் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சைடு நான் வந்து சமையல் முடிச்சுட்டு இருக்கும்போதே சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரைஸும் நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வத்திட்டுருக்கட்டும். நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுக்கும்போது நல்லா வெந்துடும். இது விசில் குக்கர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பார்த்திங்கனால தெரியும், நல்லா கவுண்டர் டாப் அண்ட் ஸ்டவ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு சைடு வேலை நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக என்னென்னலாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத டக்குன்னு முடிக்கும்போது நம்மளோட வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். சிங்க்லேயுமே பளிச்சுன்னு ஆக்கி வச்சாச்சு. எல்லாமே பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. அண்ட் அதை முடித்ததுக்கப்புறமா போய் நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு லுகர் தொழுகுவோம். லுகர் தொழுதுட்டு இந்த ரமதான் மாதத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட நல்லாவே நம்ம துவா பண்ணிவிட்டு லஞ்சு சாப்பிட வந்தாச்சு. ரைஸ் வந்து நல்லா வெந்திருந்துச்சு. நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சமாக பசும்பால் சேர்க்குறது. நம்ம தேங்காய் பாலை காட்டிலும் இந்த பசும்பால் நல்ல ஒரு டேஸ்ட்னஸை கொடுக்கும். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா ஈவினிங் எடுத்த கிளிப்பு. இன்றைக்கி ஃபைஹா பேபி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது. அதனால் ஸோ ஈவினிங் தான் ஸ்கூல் விட்டு வருவாங்க. அவங்களுக்குள்ளே ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃபைஹாமாவும் ஸ்கூல் விட்டு வந்தாச்சு. அவங்களே ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி எக்ஸாம்னால ஸ்கூலுக்கு அனுப்புனேன், இல்லைனா கண்டிப்பாக லீவு தான் போட்டிருப்பேன். அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா மஹ்ரிபுக்கு மேலே தான் இதை நான் சமைக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி நமக்கு சஹருக்கு நாட்டுக்கோழியில் கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரசம் பண்ணிட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் 30 நாளுமே கண்டிப்பாக ரசம் இருக்கணும். ஏன்னா சஹர் டைமில் நமக்கு குழம்பு சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும், அதாவது தொண்டையில் அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால ரசம் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். அதனால டெய்லி ரசம் வச்சுட்டே இருக்கணும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நைட்டுக்கு நம்ம சஹர் முடிச்சுட்டு நம்ம மார்னிங் பார்க்கலாம். இந்த கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது ஃபர்ஸ்ட் நோம்பு அன்னைக்குன்னு காலையில் எடுத்த கிளிப்ஸு. ஒரு 10:30 இருக்கும். நான் வந்து ஸ்டவ்வில் பால் வச்சுருக்கேன். 1 லிட்டர் பால் வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாதி பால் நான் எடுத்துகிட்டு மீதி பால் வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். ஸோ இஃப்தார் டைமில் நமக்கு என்னென்ன ரெசிபி பண்ணணுமோ அதில் பாதி அளவுக்கு நான் காலையிலேயே முடிச்சிடுவேன். ஏன்னா நம்ம நோம்பு டைமில் காலையில் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். இருக்க நமக்கு பேட்ரி லோவாக ஆரம்பிச்சிடும். அதனால் காலையிலேயே பண்ணக்கூடிய ரெசிபிலாம் பண்ணிடுறது. அண்ட் இந்த பாலில் தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு நான் வந்து உப்புக்கள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்ச கடல் பாசி அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எனக்கு கரெக்டாக வந்துச்சு. இது வந்து ரமதான் ப்ரிப்பரேஷனில் போட்டிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கும்போது நம்மளோட வேலை கண்டிப்பாக 2 மடங்கு குறையுது. ஸோ கொஞ்சமாக நான் வந்து ஃபுட் கலரிங் சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 2 ஸ்பூன் அளவு நமக்கு கடல் பாசி சேர்க்கும்போது கரெக்டாக அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்குது. ஸோ பால் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன் ஒரு பாத்திரத்தில். அது வந்து ரோஸ் மில்க்குக்காக. அதை எடுத்து நான் ஃபேனில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு பாதாம் பிசின் வந்து நான் ஊற வைக்க போகிறேன். இதையும் நல்லா நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அடைச்சி எடுத்துட்டோம். அதனால் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நம்ம ஆற வச்சுருக்கக்கூடிய அந்த பால் வந்து ஆறுறதுக்குள்ளே இது நல்லா ஊறி வந்துடும். டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் மூடி போட்டுட்டு நான் சைடில் வச்சிடுறேன். அண்ட் நம்ம ரெடி பண்ணி வச்ச கடல் பாசி சூப்பராக கரைஞ்சி வந்துருச்சு. ஒரு 15 நிமிஷம் ரெடி ஆகும் அப்படின்னா நம்ம பொடி பண்ணி வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் தான் ஆகுது. சீக்கிரமாக வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் கடல் பாசி வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்கிடையில் பால் நல்லா ஆறிடுச்சு. நான் கொஞ்சமாக நன்னாரி சேர்த்துக்கிறேன். அதாவது நன்னாரி சிரப் கொஞ்சமாக சேர்த்து பண்ணும்போது ரோஸ் மில்க் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்புக்கள் சேர்த்துக்கிறேன். ஸோ என்ன ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலுமே கண்டிப்பாக கொஞ்சமாக நம்ம உப்புக்கள் சேர்த்து பண்ணும்போது அதோட ஸ்வீட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஊற வச்ச அந்த பாதாம் பீசி நல்லா ஊறிடுச்சு. ஸோ அதையும் 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நோம்புக்கு உடல் வந்து ரொம்ப சூடாகும். அதனால் கண்டிப்பாக இந்த பாதாம் பீசின் சேர்க்கணும். ஸோ அல்சர் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலுமே அல்சரை வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் ரொம்ப அதிகமான அளவு பாதாம் பீசின் எல்லாருமே சேர்த்துக்கோங்க. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு
இப்போ வீடு கூட்டுறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:15 இருக்கும். ஸோ இப்போ தான் வீடு கூட்டி முடிச்சுட்டு ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா நேற்று ஃபுல்லாக நமக்கு வந்து செலிப்ரேஷன்ஸில் கொஞ்சம் நம்ம பிஸி ஆகிட்டோம். அதனால வீடு ஃபுல்லாக கசகசன்னு இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு லுஹர் தொழுதுட்டு நம்ம குரான் ஓதிட்டு நம்ம கிராஃப்டில் வந்து இறங்கியாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நோம்பில் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். நம்ம படுத்து படுத்து எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டயர்ட்னஸ் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவே கண்டிப்பாக இந்த கிராஃப்டை இன்றைக்கே பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ட்டு நான் இறங்கிட்டேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ட்போர்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு டயர்ட்னஸே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறலாம். ஹாஃப் மூன் வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ அது வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும். ஒரு டேப்லெட்டோட நான் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு கார்ட்போர்டை சைடில் கட் பண்ணிவிட்டு நான் சைடில் ஒட்டிக்கிறேன். ஸோ இது லைட்டாக நம்ம மேலே டெக்கரேட் பண்ணணும். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப், அதாவது ஷைனிங்காக இருக்கக்கூடிய அந்த டேப் வச்சு நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த பாக்ஸு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ஷைனிங்காகவும் இருக்கும். இப்போ இதோட சென்டரில் வந்து ஃபுல்லாக நம்ம கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஃபெவிகம் வந்து நல்லா ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கோல்டு கலர் கிளிட்டர் வாங்கியிருந்தேன். அந்த கிளிட்டரை வந்து லைட்டாக மேலே தூவிட்டு லைட்டாக நம்ம கைகளால் அப்படி இல்லாட்டி அப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆயிரும். நல்லா பார்க்குறதுக்கு ஷைனிங்காக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. யாருக்காச்சும் நம்ம கிஃப்ட் பண்ண போகிறோம், ஒரு சின்னதாக ஒரு ரிங்கு ஏதாச்சும் நம்ம கிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கூட ரெடி பண்ணிவிட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் எனக்கு இந்த டைமில் தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட் விஷயங்கள்லாம் ஸ்கூல் டைமில் நான் நல்லாவே பண்ணுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ என்ன மாதிரியே ஃபைஹா பேபியுமே வர்றாங்க. ஸோ நான் இந்த சைடு இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இன்னொரு சைடு ஃபைஹா பேபி அதே மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே பார்த்து பண்ணக்கூடிய டைப்பவ. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, குழந்தைங்க வந்து நம்மளை பார்த்து தான் கற்றுக்குறாங்க, நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தான் கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளால தான். அதே நேரத்தில் அவங்க கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னாலுமே அதுவும் நம்மளால தான். ஸோ நாம் தான் அவங்க முன்னாடி கரெக்டான முறையில் நடந்துக்கிறணும். ஸோ அதுக்கு மேலே நான் வந்து சார்ட் பேப்பர் கட் பண்ணிவிட்டு அந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே லைட்டாக நம்ம வெட்டி விட்டுட்டு ஒட்டிடலாம். இப்போ சூப்பராக ஒரு ஹாஃப் மூன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஷைனிங் டேப்பை வச்சு நான் ஒட்டிட்டேன். ஸோ ஃபுல்லாக நான் ஒட்டிட்டு இப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து திரும்ப நான் ஃபெவிகால் வச்சு லைட்டாக நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் கிளிட்டர் வச்சு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட ஹாஃப் மூன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு ஆர்டர் போட்டு வாங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா குட்டி குட்டி ஸ்டார் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு டக்கு டக்குன்னு தோன்ற விஷயம் இல்லை. நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த வருஷம் ரமதானுக்கு ஒரு சூப்பரான ஒரு செலிப்ரேஷன், அதாவது நல்ல ஒரு லைட் செட்டிங் பண்ணி அது எல்லாமே என்னோடய ஓன் மேக்கிங்காக இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். அதனால தான் இந்த விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நோன்பு அன்னைக்குன்னு எவ்வளோ டயர்டாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம இஃப்தாருக்கு வீட்லேயும் எல்லாம் பண்ணணும், நோன்பு திறக்கிறதுக்கு தேவையான சமையல் எல்லாம் ரெடி பண்ணணும், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ நான் வந்து ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு கிராஃப்ட் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓனாக ஒரு விஷயம் மேக் பண்ணுறது எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். ஸோ குட்டி குட்டியாக ஸ்டாரை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் கிளிட்டரை வச்சு நல்லா ஃபில் பண்ணிக்கிட்டேன். இது லைட்டாக ஊசி நூல் வச்சு கோத்துட்டு இதை வந்து இந்த டேப்பில் லைட்டாக நான் கட்டி விட்டுக்கிறேன். ஸோ இதோட எண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்திங்கன்னா இதில் நான் உட்காரும்போது லுஹர் தொழுதுட்டு நான் இதில் உட்காந்தேன். அசர் ஒரு 4:30 வரை இது நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது முடிச்சுட்டு அசர் தொழுதுட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டேன். ஸோ பேலன்ஸை வந்து நம்ம இஃப்தாருக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்த வடை ரெடி பண்ணுறதுக்காக நான் உளுந்து ஊற வச்சிடுறேன். அரை மணி நேரத்துலேயே நமக்கு உளுந்து ஊறிடும். சூப்பராக நம்ம வடையும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு மாவு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ மைதா மாவு சேர்த்துட்டு உப்புத்தூள், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவு சமையல் சோடா உப்பு சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கையிலேயே நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைஹாமா வந்து அவங்களும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு நோன்பு அப்படின்றதால எல்லாத்துக்குமே ஸ்கூல் வந்து லீவு தான். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாவு வந்து நம்ம எப்படி
எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக நம்ம தோசைக்கு ஊற்றுற மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கிறணும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு அதை வந்து பெரட்டி போடக்கூடாது. லைட்டாக அதோட ஓரங்கள் எல்லாமே விட்டுரும். ஸோ அதுக்கப்புறமா நார்மலாக தோசை மாதிரி எடுத்துகிட்டு அது மேலே மாவு தூவி இன்னொரு தோசை எடுக்கணும். ஸோ வரிசையை நம்ம எத்தனை தோசை ரெடி பண்ணுறோமோ மாவு தூவி தான் ரெடி பண்ணணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இது உள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான கேரட் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ரெண்டையுமே நல்லா சாப்பரில் போட்டு நல்லா நான் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா குட்டி குட்டியாக இருக்குது. அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா மேகி மசாலா சேர்க்குறேன். ஸோ நான் வந்து மேகி ஒரு 4 மேகி பண்ணும்போது 3 மேகிக்குள்ளே மசாலா தான் சேர்ப்பேன். பேலன்ஸ் ஒரு மசாலா எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ரெசிபிக்கு சேர்க்குறதுக்காக எனக்கு கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துட்டு அந்த உருளைக்கிழங்கு அப்புறம் கேரட் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ½ அன் ஹவரில் நமக்கு அந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அரை மணி நேரத்தில் உளுந்து நல்லா ஊறிடுச்சு. அதை மிக்சியில் போட்டு நல்லா நம்ம மாவு, அதாவது உளுந்த வடைக்கு மாவு அரைச்சி எடுத்தாச்சு. அண்ட் நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கான மாவு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சுட்டி எடுத்துட்டோம். ஸோ ஒன்று மேலே ஒன்று மாவு தூவி இருக்கிறதால நம்ம ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். இந்த மாவு உள்ள நம்ம ஸ்டஃபிங் வச்சிடணும். கரெக்டாக 1 ஸ்பூன் தான் வைக்கணும். நம்ம கொஞ்சம் கூடுதலாக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாவு வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த மடிப்பை மேலே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ரைட் சைடு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து இதோட எண்டிங்கில் லைட்டாக தடவி விட்டுட்டு அதை நம்ம சுற்றி ரோல் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும். ஸோ இப்போ சூப்பராக ஒட்டிக்கிருச்சு. இதே மாதிரியே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக உளுந்த வடைக்கு சட்னிக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் சட்னிக்கு அரைச்சி ஒரு சைடில் வச்சுட்டேன். இன்னொரு சைடு வந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு உளுந்த வடைக்கு மாவு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நம்ம எந்த கடாயில் உளுந்த வடை பண்ண போகிறோமோ சேம் அதே கடாயில் தாளிச்சிட்டு நம்ம சட்னிக்கு சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்டஃபிங் ஃபுல்லாக நமக்கு ரோல் பண்ணி ரெடியாகி ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டையுமே நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு சைடு வந்து இந்த ரெசிபி பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் சூடாயிட்ருக்கு. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா உளுந்த வடை ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரே நேரத்தில் நமக்கு 2 வேலை முடிஞ்சிடும். இப்போ உளுந்த வடை பார்க்கும்போது அதோட ஷேப் இல்லாத மாதிரி தோணுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வடை போட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் அது தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்போவுமே நான் வந்து அரிசி மாவு சேர்த்துலாம் நான் வடை ரெடி பண்ண மாட்டேன். ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டு செகண்ட் டைம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு சூப்பரான இஃப்தார் ரெசிபி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ட்டு அவசரமாக ரெடி பண்ணதுனால எதையுமே டீட்டெயில்டாக என்னால் காட்ட முடியலை. ஃபைனலாக இதுதான் ரெடியாகி வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு கடல் பாசி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் காலையிலேயே. அது நல்லா சில்லுன்னு கூலிங் ஆயிடுச்சு. ஸோ அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நோம்பு கஞ்சி பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்ச ரோஸ் மில்க் நல்லா சில்லுன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து நான் லெமன் ஜூஸ் போட்டு வச்சேன். அது கூலிங் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜிலேயே திரும்ப வச்சுட்டேன். அண்ட் எப்போவுமே இப்படி தான் ஸ்பெஷலாக பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எப்போவாச்சும் ஒரு டைம் கண்டிப்பாக ஸ்பெஷலாக பண்ணுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட்டு நோம்பு கண்டிப்பாக ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணினேன். ஃபைஹாரிஃப்னா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டு நோம்பு பிடிச்சிருக்காங்க. ஸோ காலையிலேருந்து புள்ள பசிக்குதுன்னு ஆடி வந்து ஃபைனலாக நோம்பு திறக்கிற நேரமும் வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த ரமதான் மாதத்தில் இறைவன் அனைவருடைய நாட்டங்களையும் நிறைவேற்றணும். ஸோ எல்லாருக்குமே சந்தோஷமான மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமையணும்னு சொல்லிட்டு நானும் துவா பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக துவா பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம ரெடி பண்ண ரெசிபி சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நோன்பு திறந்துட்டு மஹரிப் தொழுதுட்டு இதை லைட்டாக டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ரெடி பண்ண அந்த ½ மூன் அதுக்கப்புறமா குட்டி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணோம். சரி, ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒட்டி வச்சுட்டேன். இதுக்கு பின்னாடி கார்ட்போர்டு வச்சு தான் ஒட்டுனேன், நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ லைட் செட்டிங் பண்ணாலே கண்டிப்பாக நைட் டைமில் அந்த லைட் செட்டிங் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த டிவி ரேக்கு தான். ஸோ டிவியை வந்து ஃபுல்லாக நான் துணியை வச்சு மறைச்சிட்டேன். ஏன்னா நோம்பு டைமில் கண்டிப்பாக நம்ம டிவி பார்க்க மாட்டோம். ஸோ இதோட ஃபினிஷிங் ஃபைனல் இது தான்.
ஸோ இந்த கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபைஹாமா ரெடி பண்ணி வச்சு அந்த பெயிண்டிங்கை வந்து வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இது வந்து கேலண்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை அப்படியே பார்த்து ட்ராயிங் பண்ணிவிட்டு பெயிண்டிங்கும் பண்ணிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய அரபிக் லெட்டர்ஸ் எல்லாமே அவங்களாவே ஓனாக மேக் பண்ணது. சரி, இதை நம்ம கரெக்டாக அந்த ஷோகேஸில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அண்ட் ரமதான் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஒரு ஸ்மெல்லாக இருக்கணும். அதனால் ரொம்ப நாளாக ஊது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது நான் மீஷோவில் நான் செக் பண்ணும்போது கூட இதோட ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் ராம்நாட்டில் ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினேன். கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். ஸோ வாங்கினதுக்கப்புறமா தான் நான் ரேட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், ஃபைனலி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாங்கியாச்சு. இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவாகவும் இருந்துச்சு. ஸோ நான் எந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சனோ அதே மாதிரி ஃபைஹாமாவும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஹாஃப் மூன் அவங்க ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்டார் ரெடி பண்ணி ஒட்டி வச்சுட்டு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை பார்த்து என்ன மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்க்கும்போது எனக்கு ஒரு அவார்டு மாதிரி தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக பெண் குழந்தைகள் எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு அவார்டு தான். இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் தான் பெண் குழந்தைகள். ஸோ கண்டிப்பாக பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷன் தான். ஸோ இப்போ நடக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கண்டிப்பாக பெண்களை எல்லாருமே பாதுகாத்துக்கோங்க. உங்களுடைய பெண் குழந்தைங்களை பாதுகாத்துக்கோங்க. ஸோ இந்த ரமதான் மாதத்தில் இருந்து இறைவன் அனைவருக்கும் பரக்கத்து செய்யணும். ஸோ யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லாமல் இருக்கோ அவங்க எல்லாருமே சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கணும். ஸோ அதிகமான கடன் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக எல்லா கடனுமே கழிஞ்சு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். ஸோ யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவையும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய இஃப்தார் டைமில் கண்டிப்பாக துவா பண்ணணும். நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறத விட அடுத்தவங்களுக்காக துவா பண்ணும்போது கண்டிப்பாக இறைவன் வந்து கபலாக்கி வைப்பான். இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாருக்கும் நான் துவா பண்ணுறேன். ஸோ எனக்கும் நீங்கள் துவா பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.